குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி 6ஆம் வகுப்பில் குடிமையியலில் பன்முகத்தன்மையினை அறிவோம் இந்த லெசன் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். இதில் கற்றல் நோக்கங்கள் என்னென்னு பார்ப்போம். பன்முகத்தன்மையின் பொருளை அறிதல். பன்முகத்தன்மை என்றால் என்ன அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள் பார்க்க போகிறோம். இந்தியாவில் காணப்படும் பன்முகத்தன்மையினை புரிந்து கொள்ளுதல். நம்மை சுற்றி இருப்பவர்களுடன் நலமான அணுகுமுறையினை மேம்படுத்துதல். வழிபாட்டு நம்பிக்கை முறைகளில் உள்ள வேறுபாடுகளை புரிந்து கொள்ளுதல். வேற்றுமையில் ஒற்றுமை என்பதை அறிந்து அதற்கு மதிப்பளித்தல். இதெல்லாம் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு பன்முகத்தன்மை என்றால் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கிளாஸில் நிறைய மாணவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களில் ஒவ்வொருத்தரும் வேறு வேறு ஊர்லேருந்து வந்திருக்கலாம், அல்லது வேறு வேறு மொழி பேசுகிறவங்களாம் இருக்கலாம். அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் வேறுபாடாக இருக்கும், அவங்களுடைய விழாக்கள் வேறுபட்டிருக்கும், அவங்களுடைய பண்பாடுகள் வேறுபட்டு இருக்கலாம் இல்லையா. அதாவது பக்கத்தில் ஆந்திராவிலேருந்து வந்து அவங்க கூட படிக்கலாம், கேரளாவிலேருந்து வந்து படிக்கலாம். அதே போல் அவங்கெல்லாம் வேறு வேறு மொழிகள் தானே பேசுவாங்க. அதே போல் அவங்களுடைய உணவு பழக்கங்களும் வேறு வேறையாக இருக்கும், அவங்களுடைய திருவிழாக்களும் வேறையாக இருக்கும் இல்லையா. அதை தான் இப்போது பார்க்க போகிறோம். பாருங்கள், நம் நாட்டில் பல்வேறு பகுதிகளில் வாழும் மக்கள் தங்கள் வாழ்க்கை முறைகளினால் வேறுபட்டு இருக்கிறார்கள். நம்ம நாட்டில் பல்வேறு பகுதிகள் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு மாநிலங்களாக பிரிச்சிருக்காங்க. அந்த மாநிலங்கள்லேயும் அவங்களுடைய வாழ்க்கை முறை வந்து வேறுபட்டு இருக்குது. நாம் பல்வேறுபட்ட பின்புலங்கள், பண்பாடுகள், வழிபாட்டு முறைகளை சார்ந்து இருப்பினும் ஒற்றுமையாக வாழ்கிறோம். இதுவே பன்முகத்தன்மை என்று அறியப்படும். அதாவது நம்ம வந்து வேறு வேறு ஊர்லேருந்து வேறு வேறு மாநிலங்கள்லேருந்து வந்திருக்கலாம். அவங்களுடைய பண்பாடுகள் வேறையாக தானே இருக்குது, வழிபாட்டு முறைகளும் வேறையாக இருக்குது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறோம். இந்தியாவில் நம்ம எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறோம். இதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், பன்முகத்தன்மை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு அட்டவணை கொடுத்துருக்க பாருங்கள், அதில் 3 மாணவர்களை எடுத்திருக்காங்க. அவங்களுடைய தாய்மொழி பார்த்தா ஒருத்தர் வந்து தமிழ் தெரியும், இன்னொருத்தருக்கு மலையாளம் தெரியும், இன்னொருத்தருக்கு ஹிந்தி தெரியும். அவங்களுடைய உணவு முறை பார்க்கும்போது அரிசி, அதாவது தமிழ் பேசுகிறவங்க அரிசி சாதம் சாப்பிட்றாங்க, மலையாளம் பேசுகிறவங்க புட்டு சாப்பிட்றாங்க, ஹிந்தி பேசுகிறவங்க சப்பாத்தி சாப்பிட்றாங்கல்ல. அடுத்து விழாக்கள் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ் பேசுகிறவங்க நம்ம பொங்கல் கொண்டாடுறோம் இல்லையா, பொங்கல். மலையாளம் பேசுகிறவங்க ஓணம் கொண்டாடுறாங்க, ஹிந்தி பேசுகிறவங்க ஹோலி பண்டிகை கொண்டாடுறாங்க. அப்போது இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் வேறுபாடாக இருந்தாலும் நம்ம எல்லாம் என்ன செய்கிறோம், ஒற்றுமையாக வாழ்கிறோம். இதைத்தான் நம்ம பன்முகத்தன்மை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்தியாவில் பன்முகத்தன்மை. இந்தியா வந்து ஏறத்தாழ 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகரிகத்தின் தாயகமாக விளங்குகிறது. இந்தியாவில் காணப்பட்ட பல்வேறு வளங்களால் ஈர்க்கப்பட்டு, அதாவது இந்தியாவில் நல்ல செழிப்பான மண் வளம் இருந்திருக்கு, நல்ல வளங்கள் வந்து அதிகமாக, கனிம வளங்கள் இதெல்லாம் நிறைய இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு, இதனால் மற்ற நாடுகளில் இருக்கிறவங்க அதனால் ஈர்க்கப்பட்டு, அதாவது பல்வேறு இன மக்கள் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்தாங்க. ஒரு சிலர் என்ன செஞ்சாங்க, உள்ளூர் மக்கள் இருக்காங்களே அவங்களோட சேர்ந்து வணிகம், அதாவது வியாபாரம் செய்கிறது. மற்றவர்கள்லாம் என்ன செய்வாங்க, ஒரு சிலர் படையெடுப்பின் காரணமாகவும் இந்தியாவிற்கு வருகை தந்தார்கள். அவங்கெல்லாம் எப்படி வந்தாங்க, நில வழியாகவும் கடல் வழியாகவும் பல்வேறு இன மக்கள் வந்து இந்தியாவிற்குள் இடம்பெயர்ந்தனர். நிலவழினா என்ன, அதாவது பஸ்ஸோ ட்ரெயின் இதெல்லாம் வருது இல்லையா, இதெல்லாம் நிலத்தின் வழியாக வர்றதுனால நிலவழின்னு சொல்கிறோம். கடல் வழினா கப்பல் வழியாக. இந்த மாதிரி பல்வேறு இன மக்கள் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து இடம்பெயர்ந்தாங்க. ஆகையால் அவங்கள திராவிடர்கள், நீக்ரிட்டுகள், ஆரியர்கள், ஆல்பைன்கள் மற்றும் மங்கோலியர்கள் போன்றோர் வந்து நவீன இந்திய இனத்தவரின் ஒரு பகுதியாக உள்ளார்கள். மேலும் இந்தியாவிலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு சென்று தங்கினர்.
இந்தியாவிலேருந்து நம்ம வெளிநாடுகளுக்கெல்லாம் போகிறோம் இல்லையா, அந்த மாதிரி வெளிநாடுகளில் போயும் தங்கினாங்க. இவ்வாறு இடம்பெயர்ந்து தங்கியதே இந்தியாவில் பன்முகத்தன்மை மேலோங்கி இருக்க காரணமாக உள்ளது. அதாவது வெளிநாடுகளிலிருந்து வந்தவர்கள் இவங்கெல்லாமே நம்ம இந்தியாவில் இடம்பெயர்ந்து இருந்ததுனால இந்த பன்முகத்தன்மை மேலோங்கி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் காணப்படும் பன்முகத்தன்மையினை என்னென்ன தலைப்புகள் எல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நில அமைப்புகள் மற்றும் வாழ்வியல் முறைகளில் பன்முகத்தன்மை இருக்குது. சமூக பன்முகத்தன்மை, சமய பன்முகத்தன்மை, மொழிசார் பன்முகத்தன்மை, பண்பாட்டு பன்முகத்தன்மை, இந்த மாதிரி அங்கே பிரிச்சிருக்காங்க. பார்ப்போம். நில அமைப்புகள் மற்றும் வாழ்வியல் முறைகளில் பன்முகத்தன்மை. கண்டம் எனப்படுவது மலைகள், அதாவது நில அமைப்புனால என்ன, நம்ம சமவெளிகள் இருக்கோம் இல்லையா, நிலத்தின் மேலே இருக்கிறோம் இல்லையா, அதை தான் நிலங்கள். அந்த நிலத்தின் மேலே என்னென்னலாம் இருக்கும்னு நம்ம படித்தோம் ஏற்கனவேவும். நம்ம முதல் நிலை நிலத்தோற்றங்கள், இரண்டாம் நிலை நிலத்தோற்றங்கள், இதெல்லாம் போன லெசனில் நம்ம படித்தோம். அந்த மாதிரி இப்போ கண்டம் எனப்படுவது மலைகள் இருக்கும், அதில் பீடபூமிகள், சமவெளிகள், ஆறுகள், கடல்கள் போன்ற பல்வேறு இயற்கை பிரிவுகள் மற்றும் காலநிலைகளை கொண்ட மிக பரந்த நிலப்பரப்பு. மிக பரந்த நிலப்பரப்பை நம்ம என்னென்னு சொல்கிறோம், அதைத்தான் நம்ம நில அமைப்புகளில் பிரிச்சிருக்கிறாங்க. நில அமைப்புகளில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வனைத்தையும் இந்தியா பெற்றிருக்கிறதுனால இந்தியாவை ஒரு துணைக்கண்டம் என அழைக்கப்படுகிறது. இந்த காரணிகளே நாட்டின் பல்வேறு நில அமைப்புகளில் வாழும் மக்களின் மீது தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. ஒரு பகுதியின் பொருளாதார நடவடிக்கைகளை அதன் நிலவியல் மற்றும் காலநிலை கூறுகள் தான் தீர்மானிக்கின்றன. அதாவது ஒரு பகுதியில் பொருளாதாரம்னா என்ன, பணம். இந்த பணமெல்லாம் நிறைய வருது அப்படின்னா அந்த இடத்துல, அவங்க வாழ்கிற இடத்துல அந்த நிலவியலும் மற்றும் காலநிலை கூறுகள் தான் தீர்மானிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கடலோர பகுதிகளில் வாழும் மக்கள்லாம் என்ன செய்கிறாங்க, மீன் பிடித்தல் தொழிலில் ஈடுபடுறாங்க. சமவெளிகளில் வாழும் மக்கள் என்ன செய்வாங்க, வேளாண்மை தொழில், அதாவது விவசாயம் செய்கிறாங்க. மலைப்பகுதிகளில் வாழும் மக்கள் என்ன செய்வாங்க, கால்நடை வளர்ப்பை மேற்கொள்கின்றனர். இதே போல் மலைப்பகுதிகளில் நிலவும் அந்த காலநிலையானது காப்பி, தேயிலை போன்ற தோட்டப்பயிர் தொழிலுக்கு உகந்ததாக அங்கே இருக்குது. இந்த மேலே படங்கள்லாம் கொடுத்துருக்கு பாருங்கள். பள்ளத்தாக்கு கொடுத்துருக்கு, மலைகள் கொடுத்துருக்கு, சமவெளிகள்லாம் எப்படின்னு இருக்குது பாருங்கள். தீவுனா என்ன, 4 பக்கங்களும் சுற்றி நீர் சூழ்ந்திருந்தால் அதை தான் நம்ம தீவுன்னு சொல்கிறோம். பாலைவனம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், கடற்கரை, இது எல்லாமே நம்மளுடைய நில அமைப்புகள். அதற்கும் மேலே பாருங்கள், வேற்றுமையில் ஒற்றுமை, அதாவது பன்முகத்தன்மைன்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த பன்முகத்தன்மைன்னா என்ன, இதில் பாருங்கள் ஜோடி ஜோடியாக இருக்கிறாங்க இல்லையா, அதில் பாருங்கள் மார்வாடி இருக்கிறாங்க, ஹிந்து இருக்கிறாங்க, கிறிஸ்டின் இருக்கிறாங்க, அடுத்தது முஸ்லீம்ஸ் இருக்கிறாங்க, பஞ்சாபி இருக்கிறாங்க, மகாராஷ்டிரா இருக்கிறாங்க, வடநாட்டுக்காரவங்க இருக்கிறாங்க இல்லையா. அப்போது இவ்வளோ மக்களும் ஒன்றாக நம்ம இந்தியாவில் தான் இருக்கிறோம். அதை தான் வேறுபட்டு இருந்தாலும் நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறோம். இந்த ஒற்றுமையை நம்ம எப்படின்னு சொல்லலாம், நம்ம இதே இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறேன்னு தான் சொல்லுவோமே ஒழிய நான் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம யாரும் சொல்ல மாட்டோம். அப்போது இந்தியாவில் இருக்கிற எல்லோருமே நம்ம ஒற்றுமையாகத்தான் நம்ம வாழ்கிறோம். அதுதான் வேற்றுமையில் ஒற்றுமை. இப்போ இந்த நில அமைப்பில் காணப்படும் பன்முகத்தன்மை அப்பகுதியில் வளரும் தாவரங்கள் மற்றும் விலங்குகள் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. ஒரு பகுதியின் தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் வளம் என்பது அப்பகுதியில் நிலவும் இயற்கை மற்றும் காலநிலையை பொறுத்து மாறுபடுகிறது. மக்களினுடைய உணவு, உடை, தொழில் மற்றும் வாழ்க்கை தரம் போன்றவை அப்பகுதியின் இயற்கை நிலை மற்றும் காலநிலையை பெரிதும்
சார்ந்துள்ளன. ஒவ்வொருத்தருடைய மக்களுடைய உணவு என்ன சாப்பிட்றாங்க அப்படின்னு. நம்ம தமிழ்நாட்டில் என்ன சாப்பிடுவோம்? அரிசி சாதம் சாப்பிடுவோம் இல்லையா? இதே இது வடநாட்டில் சப்பாத்தி சாப்பிடுவாங்க. நம்மளுடைய உடை பெரியவங்க என்ன செய்வாங்க? சேலையும் வேஷ்டியும் உடுத்துவாங்க. அங்கே வடநாட்டில் பார்த்திங்கன்னா என்னது சல்வார் போடுவாங்க இல்லையா? குர்தா இந்த மாதிரி அவங்க போடுவாங்க. அப்போது ஒவ்வொருடைய அந்த பகுதியில் என்ன இருக்குது, இயற்கை நிலை, அதனுடைய காலநிலை என்ன இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய உணவு, உடை, அவங்க செய்கின்ற தொழில், அதனால் வாழ்க்கை தரம் இது எல்லாமே மாறுபடுகிறது. சரியா? மேலே பாருங்கள். மேகாலயாவில் உள்ள மவுசின்ராம் அதிக மழை பொழியும் பகுதி ஆகும். மேகாலயாவில் அதிக மழை பொழிகின்ற இடம். இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்பாங்க. அதே போல் ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சல்மார் அந்த இடத்துல குறைவான மழை பொழியும் பகுதி ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்கு. ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக மாறுபட்டு இருக்கின்றன. அடுத்தது சமூக பன்முகத்தன்மை. சமூகம்னா என்ன? நம்ம எல்லா மக்களோடும் சேர்ந்து வாழ்கிறது தான் சமூகம். சமூகம் என்பது ஒரு பொது நலத்திற்காக மக்கள் இணைந்து வாழும் இடம். ஏதாவது ஒரு பொதுவான ஒரு நலத்துக்காக எல்லாரும் சேர்ந்து வாழ்கிறது தான் சமூகம் சொல்கிறோம். நமது சமுதாயம் என்பது விவசாயிகள், தொழிலாளர்கள், கைவினைஞர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணாக்கர் போன்ற பலரையும் உள்ளடக்கியது ஆகும். மக்களின் மேம்பட்ட வாழ்க்கை முறைக்கு சமுதாயங்கள் ஒன்றையொன்று சார்ந்து உள்ளன. குடும்பம் மற்றும் சமூகம். ஒரு சமூகத்தின் அடிப்படை அழகு குடும்பம் ஆகும். இந்த குடும்பம் என்பது என்ன? அதாவது நம்ம குடும்பம்னா என்ன? ஒரு அம்மா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, பிள்ளைகள் இருப்பாங்க, அவங்களுடைய தாத்தா பாட்டி இருப்பாங்க. இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு குடும்பம். இந்த குடும்பம் என்பது 2 வகைப்படும். ஒன்று கூட்டு குடும்பம், இன்னொன்று தனி குடும்பம். பல குடும்பங்கள் சேர்ந்து இணக்கமான சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். பல குடும்பங்கள் சேர்ந்து ஒரே ஒற்றுமையாக இணக்கமான சூழல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். மேலும் பல குடியிருப்புகள் இணைந்து கிராமங்களாகவும், அதாவது பல குடியிருப்புகள் இருக்கு இல்லையா, நிறைய வீடுகள் இருந்து அது ஒரு கிராமமாக இருக்குது. அந்த பல கிராமங்கள் அதெல்லாம் சேர்ந்து நகரங்களாகவும் உருவாகின்றன. குடிநீர், உணவு, மின்சாரம், கல்வி, வீட்டு வசதி போன்ற பல தேவைகளே மக்களை ஒன்றுபடுத்தி சமூக இலக்கணத்துடன் வாழ செய்கின்றன. என்ன சொல்கிறாங்க? இது எல்லாமே ஒருத்தர் சார்ந்து தான் வாழ முடியும். ஒரு சமூகம் அப்படின்னா நாம் ஒவ்வொருத்தரையும் எல்லாரையும் சார்ந்து தான் நம்ம வாழ முடியும். தனிப்பட்ட முறையில் தனியாக ஒரு ஆளாக நம்ம வாழ முடியாது. எதற்காக அப்படின்னா நமக்கு தேவையான குடிநீர் கொடுக்கணும், உணவு யார்கிட்ட இருந்தாவது வாங்கணும், மின்சாரத்தை வாங்கணும், கல்வி கொடுக்குறாங்க இல்லையா, அரசாங்கம் கல்வி கொடுக்குது, அடுத்து வீட்டு வசதி, இது எல்லாமே போன்ற பல இந்த தேவைகள் தான் மக்கள் எல்லாம் ஒன்றுபடுத்தி சமூக நல்லிணக்கத்துடன் வாழச் செய்கிறது. நமது பண்பாட்டு நடைமுறைகள் அல்லது வாழ்வியல் அமைப்புகள் வேறுபட்டு இருப்பினும் அடிப்படையில் நாம் ஒருவரை ஒருவர் சார்ந்து ஒன்றாக இணைந்து வாழ்ந்து வருகிறோம். புரிஞ்சிருச்சா? அடுத்தது சமய பன்முகத்தன்மை. சமயம்னா மதம் சொல்லலாம். இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு ஆகும். மதச்சார்பற்றனா என்ன? அதாவது எந்த ஒரு மதத்தையும் சார்ந்து இல்லை. இந்தியாவில் பல மதங்கள் இருக்குது. அதனால் எந்த மதத்தையும் அவங்க உயர்த்தி சொல்ல முடியாது. எல்லா மதங்களுமே சமம். அதனால தான் நம்ம மதச்சார்பற்ற நாடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதே இது வேறு நேபாளமெல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் ஹிந்துஸ் மட்டும்தான் இருப்பாங்க. அது இந்துக்களினுடைய நாடு, மற்ற மதத்தினர் கிடையாது. அதுபோல் நமக்கு இங்கே இல்லை. இங்கே எல்லா மதங்களும் சார்ந்து இருக்கின்றன.
அனைத்து மதங்களும் சமமானது என்று நமது இந்திய அரசியலமைப்பு சட்டம் அறிவிக்கிறது. மத விடுதலை நமது அடிப்படை உரிமை. இந்தியா பல மதங்களின் தாயகமாகவும் பல மதங்களின் புகலிடமாகவும் விளங்குகிறது. அதாவது பல மதங்களுடைய தாயகம் அப்படின்னா என்ன? இங்கேருந்து தான் உருவாச்சு அப்படின்னு அர்த்தம். பல மதங்கள் இங்கே நல்லா ஸ்ட்ராங்காக இங்கே வளர்ந்து வந்தது. அதைத்தான் பல மதங்களினுடைய புகலிடமாகவும் இது விளங்குகிறது இந்தியா. இந்து மதம், இஸ்லாமிய மதம், கிறித்தவ மதம், சீக்கிய மதம், புத்த மதம், சமண மதம், சௌராஷ்டிர மதம் போன்ற எண்ணற்ற மதங்கள் இந்தியாவில் தலைத்தோங்கி உள்ளன.